இவரும் ஒரு 90ஸ்ல வந்து பெரிய ஹீரோ தான், இப்போவும் ஒரு பெரிய ஹீரோ தான். இந்த ஆண்டு வந்து நிறைய பேரெல்லாம் ட்ரால் செய்யப்பட்ட ஒரு படமா இருந்து படம் வரும்போது ஒரு ஹிட் அப்படின்னா பிரசாந்த் நடிச்ச அந்தகன். அந்தகன் அது ஒரு இது நம்ம அதை நினைச்சேன், என்ன மிஸ் பண்றீங்களேன்னு நினைச்சேன். அந்த அதுவும் நம்ம இந்தியில நிறைய பேர் பார்த்துருந்தா கூட அதை ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் 4 வருஷமா அவங்க எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு வாழ்த்து எல்லா இடத்துக்கும் போட்டுட்டே வரும். இருப்பாங்க. டி நகர்ல வந்து அந்தகனோட பேனர் வந்து வருஷக்கணக்காக இருந்துச்சு. கணக்குல இருக்கும், அதை வந்து அது ஃபேடாக மாத்திக்கிட்டே இருந்தாங்க. மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் வரும்போது அப்படி கிண்டலா தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. கிண்டல படம் எதிர்பார்ப்பே இல்லை. ஆனா உண்மையில அந்த படம் வந்து அவ்வளோ நேர்த்தியா வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பண்ணியிருந்தாங்க. அது எப்படி தனி ஒருவனில் வந்து அரவிந்த் சாமியோ அல்லது இந்த படத்தில் நம்ம இரும்பு திரை படத்தில் வந்து அர்ஜுன் எதிர்பாராமல் எப்படி இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இதுல வந்து சிம்ரன் அது படைப்பால எப்படி அவன் நீலாம்பரி ஒரு கேரக்டரோ அது மாதிரி இங்கே ஒரு கேரக்டர் அப்படின்னா அது தூக்கி படத்தை வந்து எதிர்பாராத அளவுக்கு, அது மாதிரி கிளைமேக்ஸும் எல்லாருக்கும் திருப்தியாக வர அளவுக்கு ரொம்ப அழகாக அப்படி கொண்டு போயிருந்தாங்க. எதிர்பார்த்து பிரசாந்துக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய ரீஎன்ட்ரி. இப்போ இதுக்கு முன்னாடி என்னன்னா கோட்டு திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, ரியல் ரீஎன்ட்ரி வந்து அவருக்கு அந்தகன் தான். அந்த திரைக்கதையிலையும் அப்புறம் வசனத்திலையும் வந்து பங்களிப்பு வந்து பட்டுக்கோட்டை பிரபாகர். ஆமாம் ஆமாம், நல்லா. அது ஏன்னா அவர் வந்து எப்படின்னா துருத்திட்டு தெரியாது, படத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவெடுத்த மாதிரி அந்த வசனங்கள்லாம் அவ்வளோ அழகாக கொண்டு போய் சேர்க்கணும். அவரோட பங்களிப்பு வந்து அதில் இருக்குது. அப்போ எல்லாரோட திறமைசாலிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல படமாக கொடுக்க முடிஞ்சால் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்தகன் வந்து ஒரு உதாரணம். ஏன்னா நம்மளுக்கே ஒரு இது இருக்கு, இவங்கெல்லாம் நடிச்சா அப்போ போகாது, இவங்க போகாது, இது எல்லாமே பிரேக் பண்ண படமா. ஏன்னா தியாகராஜன் சார் ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு டைரக்ட் பண்றாரு. ஆமா, அவரு இப்படியே அவுட்டேட்டடுப்பா அப்படி அவர் பிரமாதமா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து டைரக்டரா வந்து ஒரு வெற்றிப்பட டைரக்டரா வந்து முன்னாடி வெற்றிப்பட பண்ணிருக்கலாம், இன்னைக்கு கரண்ட்ல. ஆமா, அவரு தியாகராஜன் சார் வந்து ஒரு வெற்றிப்பட டைரக்டர், இவர் வந்து பிரசாந்த் வந்து ஒரு வெற்றிப்பட ஹீரோ. ஆமா, அப்ப நல்ல கதையை அவங்க வந்து ஹேண்டில் பண்ண. அதே போல இதுல சின்ன ரோலா இருந்தாலும் கார்த்திக் சாரை பிளேஸ் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. சாங் அமரன் வந்து பிளேஸ் பண்ண இடம் எல்லாமே வந்து தமிழுக்கு ஏத்த மாதிரி அதை கரெக்டா நல்ல யோகி பாபா இருக்கட்டும், ஊர்வசியா இருக்கட்டும், கே.எஸ். ரவிக்குமார் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகா அப்படியே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அதுவும் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு சர்ப்ரைஸ் தான். உண்மையிலேயே அது வந்து கொண்டாடப்பட வேண்டிய படம் தான். படம் கண்டிப்பா அடுத்தடுத்து பிரசாந்த் சார் தனியா சோலோ ஹீரோவா நடிக்கிறதுக்கு அந்த படம் இல்லை, கண்டிப்பா வந்து இப்பவே வந்து நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க. அவர் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி. இன்னொரு விஷயம் வந்து நான் சில இடங்களில் பார்த்தது, எனக்கு ரொம்ப பர்சனலாக பழக்கம் இல்லாட்ட கூட ஓரளவு பார்த்தது என்ன தெரியுமா, பிரசாந்த் வந்து பயங்கர சின்சியர் பயங்கர சின்சியர். இப்போப்பட்ட சின்சியர் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி இருந்தார், அதாவது நான் வந்து பெரிய ஹீரோ அப்படின்னு அந்த ஒரு தலக்கணமோ எதுவோ இல்லாமல் எனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சா நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பயங்கரமான சின்சியர் அந்த கேரக்டர். ஆமாம், அப்போ அவர் வந்து 2ஆம் கட்டம் வந்து செகண்ட் இன்னிங்ஸு அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணும்.